நடக்கப் போகும் நிகழ்வுகளை முன்பே கூறும் சிவன்மலை ஆண்டவன். மர்ம உத்தரவு பெட்டியின் ரகசியம். இனி நடக்கப் போகும் இன்னல்களும் துன்பங்களும் நற்காரியங்களும் என்னென்ன? வணிகம், வாழ்க்கை, பேரிடர் எச்சரிக்கைகள் குறித்து அறிய ஆண்டவன் பெட்டி கூறுவது என்ன? உத்தரவு கேட்கும் சிவாச்சாரியார்கள் இறுதி எச்சரிக்கை என்ன? கனவுல சிவன்மலை முருகன் கோயிலில் காசி தீர்த்தம் வைக்கிறதா கனவு வந்துச்சு. சிவன்மலையில் இந்த மாதிரி இந்த பாக்ஸில் காசி தீர்த்தம் கொண்டு வைங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. அதில் இந்த தீர்த்தம் பர்டிகுலராக சொல்லி இன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு சிவன்மலையில் கொண்டு போய் வச்சோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்குதான் அமைந்திருக்கிறதாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படும் இன்னல்கள், மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் இங்குள்ள மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறாரா. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்க இந்த கோவிலில் தொன்று தொட்டு நடந்து வரும் வழக்கம் என்று கூறுகிறார்கள். பக்தர்கள் கனவில் சிவன் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிகப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பார்களா. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது. இதுவரை அங்கு மண், துப்பாக்கி, ஏர்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம் என பல்வேறு பொருட்கள் உத்தரவு பெறப்பட்டு வைக்கப்பட்டு பூஜை நடந்திருக்கிறதா. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் கரூர் மாவட்டம் சின்னாண்ட கோவில் பகுதியை சேர்ந்த தணிகைநாதன் என்ற பக்தரின் கனவில் மண் விளக்கு வைக்க உத்தரவானதா. இந்த மண் சரிவை தான் சிவன்மலை ஆண்டவர் உணர்த்தியுள்ளார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். உடுமலை பகுதியை சேர்ந்த சேர்மராஜா என்பவரது கனவில் சிவன் ஆண்டவர் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யுமாறு தற்போது உத்தரவாகி இருக்கிறதா. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இது குறித்து கோவில் சிவாச்சாரியார் கூறும்போது, இங்கு காசி தீர்த்தம் வைத்துள்ளதால் ஆன்மீகம் வளரும், சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்றும் இதன் தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் என்றும் கூறியிருப்பது சிவபக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.